எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட வனாந்தரத்தில் இருந்தக்கூடிய மக்கள் 2 வகையான கூட்டமாய் இருந்தார்கள். ஒரு வகையான கூட்டம் என்ன? கர்த்தர் நம் பேரில் பிரியமாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்காக காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார், கர்த்தர் நம்மை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வைப்பார், கர்த்தர் நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், கர்த்தாதி கர்த்தர் நாம் கட்டாத வசதியான பெரிய வீடுகளை நமக்கு தந்து நாம் அதில் குடியிருக்க செய்வார், நட்டாத தோட்டங்களை வெட்டாத துறவுகளை தேவன் நமக்கு திறந்து கொடுப்பார். எப்ப சொன்னாங்க? வனாந்தரத்துல சொன்னாங்க. வனாந்தரத்திலே ஒரு கூட்டம் கானானை பற்றி பேசினார்கள், வனாந்தரத்திலே இன்னொரு கூட்டம் கல்லறையை பற்றி பேசினார்கள். ஆமா, எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டா எங்களை இங்க வனாந்தரத்துக்கு கூட்டு வந்தீங்க, நாங்க இங்க வந்ததை விட நாங்க கல்லறைக்கு போவதே மேலு. கல்லறையை பற்றி பேசிய ஒரு கூட்டம், கானானை பற்றி பேசிய ஒரு கூட்டம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி? வாயை திறந்தாலும் என்னதான் பேச்சு வருது? செத்துறேன், நான் செத்தாதான் அந்த மனுஷன் திருந்துவான், இந்த பிள்ளைங்களோட நான் படுற பாடு இருக்குதே இதுங்களுக்கெல்லாம் நான் செத்தாதான் திருந்துங்க. சில பேரெல்லாம் வாயில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 முறை வந்துருது அந்த வார்த்தை, செத்துறேன் 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 செத்துறேன். பயப்படவே பயப்படாதீங்க, நீங்கள் விரும்பினபடியே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் மோசே கிட்ட சொல்றாரு, அவங்க என்ன சொன்னாங்களோ, என் காது கேட்க அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அதன்படியே செய்வேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, உங்க வீட்டுக்காரர் தான் கேட்கிறாரு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்கறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த 4 செவுத்துக்குள்ள தான் பேசுறீங்க அதுதான் கேட்குது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நீங்க கல்லறையை பத்தி பேசுறீங்களா, கானானை பத்தி பேசுறீங்களான்னு கர்த்தர் சொல்றாரு. கானானை பத்தியே பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், நினைச்சே பார்க்க மாட்டீங்க, கனவு கூட கண்டிருக்க மாட்டீங்க, கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு 1000 மடங்கு மிக மேன்மையா இருக்கக்கூடிய அற்புதமான இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் உங்களை வைப்பார். நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு தெரியல, நான் எது தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது, எதுவும் எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது, ஒரே எதிர்ப்பு, ஒரே பிரச்சனை, வாழ்றதை விட சாவறதே மேலு. கவலையே இல்லை, அப்படி ஆக கடவுதுன்னு ஒரு ஆண்டவர். உண்மைதான், பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒண்ணும் இல்லை. நான் பேசுறதுனால எனக்கு சவாலும் இல்லை நீங்க நினைச்சிடாதீங்க. ஆமா, எனக்கு வர சவால்லாம் உங்க லைஃப்ல வந்துருந்துன்னா இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டீங்க, அவ்வளவு பெரிய சவால்கள். ஆனாலும் பிரச்சனைகளை நாம் பேச அழைக்கப்படவில்லை, பிரச்சனைகளை பார்த்து பேசும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மழையை பற்றி பேச நாம் அழைக்கப்படவில்லை, மழையை பார்த்து பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கல்லறையின் அனுபவங்கள் வந்தாலும் கல்லறையை பற்றி பேச நாம் அழைக்கப்படவில்லை. கானான் என்பது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கல்லறை என்பது தேவன் கொடுத்த வார்த்தை இல்ல, வாக்கு தத்தம் அல்ல. கானான் தான் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, வாக்கு தத்தம். அப்ப கானானை பற்றி பேசும்பொழுது வயசாயிடுச்சுங்க, அவ்வளவுதான், எனக்கும் வயசாயிடுச்சு, அவருக்கும் வயசாயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு வயசாயிடுச்சு, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இனி என்னங்க இருக்கு, போயிட வேண்டியதுதான். இல்ல, கர்த்தர் இன்னும் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், என் மூலம் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதா இருக்கும், மகிமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும், மேன்மையா இருக்கும், மகா உச்சிதமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, பாருப்பா 2 கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு கூட்டம் கானானை பத்தியே பேசுது, இன்னொரு கூட்டம் கல்லறையை பத்தியே பேசுது. இன்னும் நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், இன்னும் கூட சில வருஷம் என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் சுத்துங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். அந்த டைம் எதுக்கு தெரியுங்களா? கல்லறையை பத்தி பேசுறவங்க கொஞ்சம் மனம் திரும்பி கானானை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்களான்னு பாக்குறதுக்காகத்தான். அதே மாதிரி கானானை பத்தியே பேசுறவங்க லைஃப்ல பல பிரச்சனை வந்த உடனே கானானை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு கல்லறையை பத்தி பேசுறாங்களான்ற ஒரு டெஸ்ட் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்தது ஏன் தெரியுமா இன்னும் கிடைக்கல? டைம் எடுக்குது, பேச்ச மாத்துறீங்களான்றதை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான். யோபு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான், என் வாழ்க்கையில உயிரே போற சூழ்நிலை வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், அவர் செய்ய நினைத்து தாமேலையே அவன் நம்பிக்கை வைக்கல. அவர் செய்ய நினைத்தது தடைப்படுவதே இல்ல.
அதான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உங்க பலத்தையும் உங்க பணத்தையும் உங்க சொத்தையும் உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபெய்த் வராது. ஏன்னா அப்படி இல்ல, அது எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா ஆண்டவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல, வாக்கு தத்தத்தின் மேல, தேவ சத்தத்தின் மேல, தேவ சித்தத்தின் மேல நீங்க வச்சு பாருங்க, வராத ஃபெய்த் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உறுதியாய் வர ஆரம்பித்து விடும். அப்ப டைம் ஆகுது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டைம் ஆகுது, நேரம் எடுக்குது. 2023 முடிய போது. ஆண்டவர் அவசரமே படுறதில்லை. அல்லேலூயா. ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் பாருங்க, சும்மா கடகட எல்லாம் ரெடியா வச்சிருப்பான், சக்கு 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 சக்குன்னு போட்டு கொடுத்தோம். ஆனா ஒரு தாய் அப்படி அவசரமே பட மாட்டா. பொறுமையா நிதானமா ஒவ்வொன்றுத்தையும் கழுவி கழுவி சுத்தமா செய்வா. அல்லேலூயா. ஒரு 10 வருஷம் இருக்கும், இங்க நம்ம திரிசூலம் மலையில சில ஒரு பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்றதுக்காக போயிருந்தோம். ஒரு 10 என்னுடைய ஃபெலோஷிப்ல என்னுடைய நண்பர்கள் பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து திரிசூலம் மலைக்கு போகும்போது பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இங்க ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா, சரி. மலை மேல போயிட்டு அங்கங்க கடை இருக்கும். காலையில போகும்போது 10 பாக்கெட் பார்சல் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். மேல ஜெபம்லாம் பண்ணி 4 மணிக்கு முடிச்சோம். முடிச்ச உடனே அப்படியே பசி அவுக்குன்னு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். என்னுடைய சாப்பாடு ஒரு கட்டை எறும்பு அதுவும் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கான். சிக்கனை தான் ஃப்ரை பண்ணுவான்னு பார்த்தா கட்டை எறும்பை பார்த்த உடனே நான் கட்டை எறும்பு ஆயிட்டேன். எல்லாரையும் பார்க்கிறேன், எனக்கு மேல நாக்க தட்டி தட்டி சாப்பிடுறாங்க. நான் அதுக்கு முன்னாடி முக்காவாசி முடிச்சிட்டேன். கட்டெரும்ப பார்த்ததுக்கு அப்புறமா இறங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சொல்லாம இருக்கலாமா, கட்டெரும்பு கட்டெரும்பாவது சிவபெருமா தூக்கி போட்டு சாப்பிடுங்க யார். ஆனா ஒரு தாய் அப்படி செய்ய மாட்டா, அலட்சியமா செய்ய மாட்டா, சுகாதாரமற்ற விதத்துல செய்ய மாட்டா. பார்த்து பார்த்து போடுவா, சுத்தமா செய்வா, ஒவ்வொரு பாத்திரத்தையும் கழுவி கழுவி செய்வா. ஆமென்றீங்களே, பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன கதை? ஒரு தாய் அப்படி செய்ய மாட்டா. தாய் ரொம்ப ஹைஜீனிக்கா, ரொம்ப நீட்டா, ரொம்ப சுத்தமா. அதான் சொல்றாங்க பாருங்க, வெளியே சாப்பிடாதீங்கன்றாங்க பாருங்க. அதுல இருந்து நான் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ ஃப்ரைட் ரைஸ் மேல நான் ஏதோ தப்பா பேசுறேன்னு அனுபவத்தை சொல்றேன். ஆனா ஒரு தாய் பாருங்க, எப்பவுமே டைம் எடுக்குது, அவசரப்பட மாட்டா. நம்ம அவசரப்பட்டாலும் நிதானமா, நேர்த்தியா, சுத்தமா, சுகாதாரமா, சுவையா, ருசியா, தரமா, அவ பசியா இருந்தாலும் அவ பட்னியா இருந்தாலும் ஆத்திரப்பட மாட்டா. பக்குவமா செஞ்சு தன் குடும்பத்தாருக்கு படைப்பாள். நான் சொல்லுகிறேன், அந்த தாயின் இருதயம் கொண்டவர் தான் உன் தேவன். உனக்கொன்றை தரமானதை தருவதற்காகத்தான். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதியாமல் இருக்காம, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல லூக்கா 18 சொல்ற கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாரா. ஏன் பொறுமையா இருக்கிறாரு? ஏன் பொறுமையா இருக்கிறாருன்னா, இன்னும் ஃபெய்த் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஃபெய்த் இன்னும் உறுதியாகணும். அப்படி உறுதியாயிடுச்சுன்னா வசனம் சொல்லுது, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்.